வணக்கம். செய்திகள் வாசிப்பது லீமா. எதிர்ப்புகளின் மத்தியில் ஒரு சிறிய அடிமைப்பட்ட சமூகம் தன்னம்பிக்கையுடன் நிற்க முடியுமா? வீரத்திற்கும் விசுவாசத்திற்கும் பெயர் போன பஞ்சாப் மாநிலத்தில் 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தலைவர்கள் ஒன்று கூடி இது சாத்தியமே என கூறியுள்ளனர். கிறிஸ்தவத்தின் எதிர்காலம் பஞ்சாபின் வலை ஐடியா. பஞ்சாபில் கிறிஸ்தவ விசுவாசத்தின் பாதை எளிதல்ல. 1800களில் லூதியானா மிஷன் பிரஸ் முதன்முறையாக பஞ்சாபில் பைபிளை அச்சிட்ட நாளிலிருந்து ஜாதி அடக்குமுறையில் நசுங்கியவர்களுக்கு தேவாலயங்கள் தஞ்சம் கொடுத்த காலம் வரை இந்த விசுவாசம் அணையாத நெருப்பாக இருந்து வந்துள்ளது. அதே சமயம் பல துன்புறுத்தல்களுக்கும் பஞ்சாப் கிறிஸ்தவம் பார்த்துள்ளது. ஜெபக்கூட்டங்கள் கலைக்கப்படுவது, பாஸ்டர்ஸ் தாக்கப்படுவது, கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நிறுத்தப்படுவது போன்ற பல பிரச்சனைகள் இன்றும் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இன்னும் தங்கள் கண்ணியமான வாழ்க்கைக்காக போராடுகின்றனர். இந்த சூழ்நிலையில் 2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் 23 மாநிலங்களில் இருந்து 26 வெவ்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளை சேர்ந்த தலைவர்கள் லூதியானாவில் வரலாறு காணாத ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டியுள்ளனர். அவர்களின் நோக்கம் என்னவென்றால் அதிகரித்து வரும் மத கிளர்ச்சி, சமூக பிளவு மற்றும் ஒழுக்க சிதைவு ஆகியவற்றிற்கு கிறிஸ்தவ நெறியில் இருந்து பதில் கொடுப்பது. நாம் கட்ட வேண்டியது சுவர்களை அல்ல, பாலங்களைத்தான் என்றும் இன்னும் சில முக்கிய சமுதாய பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வுகளை கலந்து பேசினர். போராட்ட காலங்களில் தேவன் தமது ஜனங்களை வழிநடத்தவும் நீதியை நிலைநாட்டவும் அழைக்கிறார் என்று யாத்திராகம வசனத்தை மேற்கோள் காட்டி பிஷப் தர்பாரா சிங் பேசினார். இந்த சந்திப்பு வெறும் ஒன்று கூடல் அல்ல, இது பஞ்சாப் திருச்சபை கிறிஸ்தவத்திற்காகவும் தேசத்திற்காகவும் ஒன்றிணைந்த வரலாற்று தருணமாக அமைந்தது. கிறிஸ்தவர்களின் தன்னலமற்ற போக்கையும் சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள மாறாத அக்கறையும் இது போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. இது பஞ்சாப் மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் தருணமாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பகுதியில் அவசரமாக கவனம் தேவைப்படும் சமூக பிரச்சனை எது என கவனித்து அதை சரி செய்வதற்கு திருச்சபையாக செயல்படுங்கள். 2025 திண்டுக்கல் இந்திய தேவ சபையின் ஊழிய வளர்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாழக்கப்பட்டி பிரிவில் உள்ள இந்திய தேவ சபை தெய்வ நாமம் மகிமைக்காக பல ஊழியங்களை செய்து வருகிறது. ஞாயிறு ஆராதனை, 12 மணி நேர சங்கிலி ஜெபம், உபவாச ஜெபம், முழுஇரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், விசுவாச ஜெபம், சுவிசேஷ ஊழியம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், ஜெபநடை ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்து வருகின்றனர். இது தொடர்பான மற்ற தகவல்களுக்கு நீங்கள் அணுக வேண்டியது பாஸ்டர் வி சாமுராஜ் அவர்கள். தொலைபேசி எண் 9842116012. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். எல்லா நிகழ்ச்சியும் எப்படி போகுது? நீங்க உற்சாகமா இருக்கீங்களா? தேங்க்யூ.